ஹிட்லர் கூட செய்யாத கொடூர இன அழிப்பின் உச்ச வடிவம் யாழ் நூலக எரிப்பு. தமிழர் தாயக மண்ணில் தனக்கென ஒரு மிடுக்குடன் அறிவு பசிக்கு விருந்தாகி பல அறிவு மீதைகளை உருவாக்கி தங்க தாரகையாக மின்னிய எமது கலைமகள் நள்ளிரவில் காடையர்களின் இனப்பசிக்கு விருந்தானார். 37 ஆண்டுகள் கடந்து விட்டாலும் வரலாற்றில் துடை தெரிய முடியாத கரை இது ஒரு வரலாற்று பிழை. மௌனிக்கப்பட்டது எமது இனத்தின் ஆயுத போராட்டம் மட்டுமல்ல, எமது வரலாற்று ஆதாரங்களும் தான். இலங்கை இனப்பிரச்சனையில் ஒரு முக்கிய நிகழ்வாக நாம் முதலில் பார்க்க வேண்டியது யாழ்ப்பாண பொது நூலக எரிப்பு. ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமானால் அந்த இனத்தின் வரலாற்றை சுவடு இழக்க செய்ய வேண்டும் என்ற சதி திட்டத்தில் சிக்கி தனது தனித்துவத்தை தொலைத்த நாள் 1981 ஜூன் 1 நள்ளிரவில் அரங்கேறியது சிங்கள இனவெறி காடையர்களின் ஈழத்தமிழ் இன அழிப்பின் ஆரம்பம். இலங்கையின் வடக்கே தமிழ் பேசும் தாயக மண்ணில் யாழ்ப்பாண குடா நாட்டில் தெற்காசியாவின் சிறந்த நூலகமாக விளங்கிய யாழ் பொது நூலகம் 1800ஆம் ஆண்டுகளில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள், வரலாற்று சான்றுகள் உள்ளிட்ட 97,000க்கும் மேற்பட்ட விலை மதிக்க முடியாத நூல்களை கொண்ட ஈழத்தமிழர்களின் பெரும் செல்வமாகும். யாழ்ப்பாணத்தில் உள்ள நிறுவனங்களும் 1981ஆம் ஆண்டிற்கு பின்னர் அனைத்துலக அளவில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு நூலகமாகும். 20ஆம் நூற்றாண்டின் 30களில் ஆரம்பத்தில் தொடங்கி பல ஆதரவாளர்களுடைய அயராத உழைப்பாலும் பொதுமக்களினதும் பல உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களதும் தளராத ஆதரவினாலும் வளர்ச்சி பெற்றிருந்தது. அரை நூற்றாண்டு நிறைவை அண்மித்துக் கொண்டிருந்த போது நிகழ்ந்தது இந்த அசம்பாவிதம். யாழ்ப்பாண பொது நூலகம் எரிப்பு என்பது இலங்கை இனப்பிரச்சனையில் ஒரு முக்கிய நிகழ்வு. சிங்கள வன்முறை குழு ஒன்றால் அரச சிங்கள காவல்துறையினரின் உதவியோடு மேற்கொள்ளப்பட்ட சதி திட்டம் இது. 20ஆம் நூற்றாண்டின் இன நூலழிப்புகளில் ஒரு மிக பெரும் வன்முறை, ஈழத்தமிழ் மக்கள் மத்தியில் அழியாத காயம், தமிழ் தேசிய போக்குக்கு உரமூட்டி தமிழீழ விடுதலை போராட்டம் வீற்று பெற காரணமான சம்பவம். 1981ஆம் ஆண்டு மே மாதம் 31 நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் இந்த அறிவு களஞ்சியம் காடையர்களினால் நெருப்பிட்டு நீராகி போன அந்த நெஞ்சை பிளக்கும் செய்தியை கேட்ட மாத்திரத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமானார் பேரறிஞரும் ஆராய்ச்சியாளருமான வணக்கத்துக்குரிய டேவிட் அடிகள். அந்த நூலக எரியூட்டலினால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு இலக்கியவாதி சுஜாதா